நண்பர்களே, நான் உங்க மனோஜ்குமார் அண்ட் இது நம்மளோட ஃபேவரட் யூடியூப் சேனல் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். நாம தினமும் யூஸ் பண்ற சில பொருட்கள்ல நம்மளுக்கு தெரியாமையே சில விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட சில விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் யூடியூப் சேனல் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அப்படின்றத நம்புறேன். ஸோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்போஸ் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட்டரா இருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் எப்போ புதுசான வீடியோ போட்டாலும் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க கண்டென்ட் குள்ள போலாம். அமேசிங் ஹிடன் யூசஸ் ஆஃப் டெய்லி யூஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ், இதுதான் இன்னைக்கு நம்ம மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் யூடியூப் சேனல்ல நம்ம டிஸ்கஷனுக்கு எடுத்திருக்க டாபிக். இதுல முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா எஸ்கலேட்டர். எஸ்கலேட்டரை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம், நம்மள நிறைய பேர் அதுல பயணமும் செஞ்சிருப்போம். எஸ்கலேட்டர் அப்படின்னா என்னன்னா நகரும் படிக்கட் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஒரு ஃப்ளோர்ல இருந்து இன்னொரு ஃப்ளோருக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு படிக்கட்ல ஏறி நின்றா போதும், அது இன்னொரு ஃப்ளோருக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். இதுதான் இந்த எஸ்கலேட்டரோட வேலை. இந்த எஸ்கலேட்டர்ல டிராவல் பண்ணும்போது நம்மள பல பேர் சைட்ல பிரிசல்ஸ் மாதிரி, அதாவது பிரஷ் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒன்று இருந்திருக்கும். இது ஜென்ரலா நம்ம என்ன நினைச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஃபுட் வேரை கிளீன் பண்றதுக்கான ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல காலை தேய்ச்சிக்கிட்டே என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். பட் அதோட ரியல் ரீசன் அது கிடையாது. அது எதுக்கு அங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க எஸ்கலேட்டரோட எட்ஜ்ல இருக்கீங்க, நீங்க கீழே விழறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தின்னு நம்மள அலர்ட் பண்றதுக்காக தான் பிரிசல்ஸ் அங்க இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போற ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட டூத் பேஸ்ட். டெய்லி மார்னிங் இந்த டூத் பேஸ்ட்டை நம்ம பார்ப்போம். இந்த டூத் பேஸ்டோட எட்ஜ்ல, அதாவது கிரிம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில நிறைய கலர்ஸ் இருக்கும். இந்த கலர்ஸை நம்ம பெருசா எடுத்துருந்துருக்க மாட்டோம். ஒரு சிலருக்கு இந்த கலர்ஸை பத்தி தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்காக சொல்றேன். இந்த எட்ஜ்ல டூத் பேஸ்டோட கிரிம்ப் லேயர்ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 கலர்ஸ் அதுல மென்ஷன் ஆயிருக்கும். அந்த கலர்ஸ் என்னன்னா கிரீன், பிளாக், ப்ளூ ஆர் ரெட். இந்த 4 கலர்ஸ் இங்க மென்ஷன் ஆயிருக்கும். இதுக்கான ஒவ்வொரு இன்டென்சிவான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கிரீன் கலர் அப்படின்னா அது வந்து ஒரு நேச்சுரலான டூத் பேஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ப்ளூ கலர்னா இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் நேச்சுரல் ஆஸ் வெல் அஸ் மெடிசினல் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். ரெட் கலர் அப்படின்னா அது நேச்சுரல் ஆஸ் வெல் அஸ் கெமிக்கல் கண்டென்ட் நிறைஞ்சது அப்படின்னு அர்த்தம். வேறஸ் அது கம்ப்ளீட்டா பிளாக்ல இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பியூராவே கெமிக்கலால உருவாக்குன ஒரு பேஸ்ட் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். நாம வீட்ல இருந்து எங்கேயாவது வெளியே போறோம் அப்படின்னா நம்ம வீட்டை சேஃபா பாத்துக்கிற விஷயம் தான் பூட்டு. இந்த பூட்ல நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லாம் இருக்கு. 5 லிவர் லாக், 7 லிவர் லாக், அந்த மாதிரிலாம் இருக்கு. பூட்டே டிசைனாகவும் வந்திருக்கு. இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேட்லாக் அப்படிங்கிற ஒரு பூட்டு, அதாவது தட்டையான பூட்டு அப்படின்றது அதோட பொருள். அதுல பாத்தீங்கன்னா சாவி போடுறதுக்கு ஒரு ஹோல் இருக்கும், பக்கத்திலேயே தேவையில்லாம இன்னொரு ஒரு சின்ன ஓட்டை ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னு இந்நாள் வரைக்கும் நம்ம கண்டிப்பா யோசிச்சிருக்க மாட்டோம். அதுக்கான ரியல் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டியூரிங் ரெய்னி டேஸ் கதவுல அந்த பூட்டு தொங்கிட்டே இருந்தது அப்படின்னா அந்த உள்ள போன தண்ணி இது இந்த ஓட்டை வழியா தான் வெளிவரும் அப்படின்றது அதோட ஒரு யூஸ். இன்னொரு யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சப்போஸ் நம்மளோட பூட்டு வந்து கிரீசினஸ் இல்லாம, அதாவது ஸ்மூத்னஸ் இல்லாம இருந்தது அப்படின்னா அதுல நம்ம லூப்ரிகன்ட் விடுறதுக்கு இந்த ஹோலை தான் யூஸ் பண்ணுவோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கீ ஹோல்ல விடுவாங்க. அந்த கீ ஹோல்ல விட்டீங்க அப்படின்னா உங்களோட பூட்டோட எஃபிஷியன்சி பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஸ்டெட் இந்த ஹோல்ல விட்டீங்க அப்படின்னா உங்களோட பூத்து ஸ்மூத்தா ஃபங்க்ஷன் ஆகும். இங்க் ரப்பர் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம ஸ்கூல் டேஸ்ல கண்டிப்பா யூஸ் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் இங்க் பென்ல எழுத தொடங்கும் போது இங்க் ரப்பர் இல்லாம நம்மளால கண்டினியூஸா எழுதவே முடியாது, ஏன்னா நிறைய தப்பு பண்ணுவோம். இந்த இங்க் ரப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒரே ரப்பர்ல 2 கலர் வச்சு வரும். ஒன்னு ஒயிட்டா இருக்கும், இல்லைன்னா லைட் ரெட்டா இருக்கும். இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா ப்ளூவா இருக்கும். அந்த ப்ளூ சைடு தான் வந்து இங்க்னால எழுதின விஷயத்த வந்து அழிக்கிறதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம இத்தனை நாளா தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். இது ஆக்சுவலா பேப்பர் டென்சிட்டியை பொறுத்து யூஸ் பண்ணக்கூடிய சைட்ஸ் தான் அந்த ரெண்டுமே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த ப்ளூ கலர் சைடு இருக்கு அப்படின்னா அது வந்து திக்கான பேப்பர்ல சப்போஸ் நம்ம ஏதாவது தப்பா எழுதிட்டோம் அப்படின்னா அழிக்கிறதுக்கு யூஸ் பண்றதும், வேற இந்த அதர் சைடு ஒயிட் இல்லனா வந்து பேல் ரெட்ல இருக்கிறது வந்து தின்னான பேப்பரை நம்ம ஏதாவது தப்பா எழுதிட்டோம்னா அழிக்கிறதுக்கு. இது ரெண்டுமே வந்து பெண்ணால எழுதுனா அழிக்கிறதுக்கு கிடையாது, பென்சிலால எழுதுனா அழிக்கிறதுக்கு. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பேப்பர் டென்சிட்டி. லிஃப்ட்ல நம்ம எல்லாருமே கண்டிப்பா போயிருப்போம். ஒரு ஃப்ளோர்ல இருந்து இன்னொரு ஃப்ளோருக்கு நம்மள கொண்டு போய் விடுற ஒரு விஷயம் தான் லிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லிஃப்டோட டோரை நம்ம உத்து பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு சர்க்குலர் டைப்ல ஒரு ஹோல் ஒன்று இருக்கும். அது எதுக்கு அங்க இருக்கு அப்படின்னு நம்ம இது வரைக்கும் கண்டிப்பா யோசிச்சிருக்க மாட்டோம். அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் உள்ள ஒரு நபர் வந்து மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற பட்சத்துல கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போமே, அவர் வந்து இல்லாட்டி வந்து டோர் லாக் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டோரை எந்தவித மெக்கானிக்கோட உதவியும் இல்லாம ஓபன் பண்றது தான் அந்த ஹோல். அந்த ஹோல் உள்ள நீங்க ஏதாவது ஒரு டைனியான ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டிகல், எதர் ஒரு சின்ன இரும்பு கம்பியா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்டிக் ஃபைலோட அந்த சைடுல வருது இல்லையா, அந்த ஆப்ஜெக்டா இருக்கலாம். அதை நீங்க விட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களோட டோர் திறந்துரும். இன்ஸ்டன்ட் நீங்க உள்ள இருக்க ஆளை வந்து வெளியில காப்பாத்தி கொண்டு வர முடியும். வீக்லி 6 டேஸ்மே நாம யூஸ் பண்ற ஒரு ஆப்ஜெக்ட் தான் ஃபார்மல் ஷர்ட்ஸ்.
இந்த ஃபார்மல் ஷர்ட்ஸ் ஆஃபீஸ்க்கோ இல்லை காலேஜ்க்கோ எல்லாருமே இப்போ யூஸ் பண்ணுற ஒரு பொருள் ஆயிடுச்சு. இந்த ஃபார்மல் ஷர்ட்டில் ஆக்சுவலாக நம்ம உன்னிப்பாக யோசிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஹோல்ஸ் இருக்கும் ஃபார் பட்டன்ஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற இந்த சென்டரில் இருக்க ஹோல்ஸ் எல்லாமே வெர்டிக்கல் ஹோல்ஸாக இருக்கும் பட்டன் போடுறதுக்கு. வேறஸ் உங்களோட காலர்லையும் உங்களோட கஃப்லையும் இருக்க பட்டன் பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டல் பட்டன்ஸாக இருக்கும். இது ஏன் இந்த மாதிரி இதெல்லாம் வெர்டிக்கலாக வச்சிருக்காங்க, இதெல்லாம் ஹாரிசான்டலாக வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹாரிசான்டல் பட்டன்ஸ் எதுக்காக அப்படி பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் ஒரு சின்ன மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த 2 பட்டனை ஈஸியாக கழட்டுறதுக்காக தான் அந்த முறையில் அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. வீட்டில் நம்ம அம்மா சமைக்கும் போது பேனில் இருக்க ஒரு விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் தோசை போடுறாங்கன்னு வச்சுக்கோமே, தோசையை ஒன் சைட் பறக்கினதுக்கு அப்புறம் அதை நெக்ஸ்ட் சைடு திருப்பி போடணும் அப்படின்றதுனால அது கொதிச்சிட்டு இருக்கும் போதே நம்ம அம்மா வந்து கரண்டியை தேடிட்டு இருப்பாங்க. இந்த தவா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம உன்னிப்பாக கவனிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவா இப்படி இருக்கும், அதோட ஹேண்டில் இப்படி இருக்கும். அந்த ஹேண்டிலோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஹோல் இருக்கும். இது எதுக்காக ஹோலோட இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். அந்த ஹோல் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த தோசை திருப்பி இருக்கு இல்லையா, இல்லை ஏதாவது ஒரு கரண்டியை வந்து அந்த ஹோல்ல சொருகி வச்சோம் அப்படின்னா பக்கத்துல இருக்க இடத்துல நம்ம தேடாம இங்க இருந்து ஈஸியா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் அந்த தவா அந்த ஹோல் இருக்கு. ஷர்ட்ஸை பத்தி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன். ஃபார்மல் ஆர் செமி ஃபார்மல் ஷர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா பின்னாடி நெக்குக்கு பின்னாடி இருக்க இடத்துல ஒரு சின்ன த்ரெட் மாதிரி போட்டிருப்பாங்க, ஒரு சின்ன பீஸ் ஆஃப் கிளாத் மாதிரி போட்டிருப்பாங்க. இது எதுக்கு தேவையில்லாம பின்னாடி இருக்கு அப்படின்னு நிறைய வாட்டி நம்ம யோசிச்சிருப்போம். இது எதுக்காக ஆக்சுவலா டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம போற எல்லா இடத்துலயுமே ஹேங்கர் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் நம்ம ஷர்ட்டை கழட்டி நம்ம ரிலாக்ஸ்டா இருக்கணும், எங்கேயாவது தொங்க விடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஆணி இருந்தா கூட இந்த ஒரு ஹோல்ல நீங்க ஷர்ட்டை தொங்க விடலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த ஆப்ஜெக்டை படைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம வாழ்க்கையிலேயே டஃபா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயின்மெண்ட். டாக்டர் பிரெஸ்கிரைப் பண்ணிடுவார் ஒரு ஆயின்மெண்ட்டை. அந்த ஆயின்மெண்ட்டை வாங்கிட்டு அந்த டாப் கேப்பை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள ஒரு சின்ன ஸ்டீல் லைக் லேயரா இருக்கும். அதை எப்படா உடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீடில் எடுத்துட்டு வந்து அதை குத்தி நம்ம உடைச்சிருப்போம். இல்லைனா அந்த ஆயின்மெண்ட் பேக்கை பிதுக்கி அதை வந்து உடைக்க ட்ரை பண்ணியிருப்போம். அது உடஞ்சிருக்காது. இதை ரொம்ப சிம்பிளா ஆக்சுவலா நீங்க வந்து உடைக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேப்பை தனியா எடுக்கிறீங்க இல்லையா, இந்த கேப்போட எண்டில் பார்த்தீங்கன்னா அது ஒரு நீடில் ஸ்ட்ரக்சரா இருக்கும். அது எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதை நீங்க அப்படியே திருப்பி அதில் வந்து ஒரு ஓட்டை போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் அந்த நீடில் லைக் ஸ்ட்ரக்சரா அந்த கேப்ல அவங்க உருவாக்கியிருக்காங்க. டூத் பிக், அதாவது பல் குத்துற குச்சி, இதை நாம எல்லாருமே கண்டிப்பா பார்த்திருப்போம். நம்மள பல பேருக்கு சாப்பிட்ட உடனே பல்லு குத்துற பழக்கமும் இருக்கும். இந்த பல்லு குத்துற குச்சி அதாவது டூத் பிக்கோட லாஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஹோல்ட் பண்றதுக்கு ஏதுவோ ஒரு சின்ன டிசைன் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுல நம்மள நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அது வந்து நம்ம கரெக்டா இப்படி பிடிச்சி டூத் பிக்கை எடுக்கிறதுக்காக அப்படின்றத நம்ம தப்பா புரிஞ்சுட்டு இருப்போம். அந்த டூத் பிக்ல அந்த விஷயம் அதுக்காக கிடையாது. ஆக்சுவலா நீங்க இப்போ ஒரு பார்ட்டிக்கோ இல்ல ஏதோ ஒரு மீட்டிங்கோ போறீங்க, பட் இன்ஸ்டன்டா நீங்க வந்து பல்லு குத்திட்டே இருக்க ஆளுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டூத் பிக் எடுப்பீங்க, பல்லு குத்துவீங்க, உடனே அதை டஸ்ட்பின்ல போட்டு இன்னொரு டூத் பிக்கு போயிருவீங்க. ஸோ அந்த மாதிரி டூத் பிக்கை மற்றவங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் ஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா அதை நீங்க உடச்சி டேபிள் மேல வச்சுட்டு நீங்க பல்லு குத்துன டூத் பிக்கை அது மேல லேண்ட் பண்ணிடலாம். ஸோ அது உங்களோட டேபிள்ல தொடாம அது கிளீனாவே இருக்கும். திருப்பி அதே டூத் பிக் எடுத்து நீங்க பல் குத்திட்டு அதே பொசிஷன்ல திருப்பி வச்சிடலாம். ஸோ டூத் பிக்ஸை மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணி வேஸ்ட் அடிக்க கூடாது அப்படின்றதுனால தான் இந்த ஸ்ட்ரக்சரை படைச்சிருக்காங்க. லாஸ்டா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்மளோட கீபோர்ட். இந்த கீபோர்ட்ல பாத்தீங்கன்னா 2 கீஸ் மட்டும், அதாவது J அண்ட் H கீஸ்க்கு பக்கத்துல மட்டும் ஒரு சின்ன பம்ப், அதாவது ஒரு சின்ன சிக்னேச்சர் மாதிரி இருக்கும். அது என்னன்னா, நாம தொட்டு அந்த கீஸை வந்து ஃபீல் பண்ண கூடிய நிலைமையில அதை வந்து உண்டாக்கி இருப்பாங்க. அது எதுக்காக அந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு நம்மளுக்கு ஃபாஸ்ட் டைப் ரைட்டிங் தெரியும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கீபோர்டை பார்க்காம கடகடகடன் டைப் அடிப்பாங்க. இல்லைன்னா விஷுவலி இம்பேர்டு பீப்புள் இருப்பாங்க, அவங்க கீபோர்ட்ல டைப் அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த J அண்ட் H கீஸில் சின்ன பம்ப்ஸ் இருக்குது. ஸோ கண்ணு தெரியாதவங்க இல்லாட்டி வந்து ஃபாஸ்ட்டாக டைப் அடிக்கக்கூடியவங்க இதை தொட்டு ஓகே இதுதான் J அண்ட் H கீஸ் இருக்குது அப்படின்னு சென்டர் ஆஃப் கிராவிட்டியை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மற்ற கீஸில் கடகடன்னு அவங்களால டைப் அடிக்க முடியும் அப்படின்றதுனால தான் இந்த கீஸ் இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் லிஸ்ட் பண்ண ஃபேக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ நான் சொல்லி தான் இந்த ஃபேக்ட் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் அதை கமெண்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. சப்போஸ் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் இருந்தால் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க.